ஹோட்டல் டேஸ்ட்டில் சின்ன வெங்காயம் காரக்குழம்பு இது ஒரு வாரம் வச்சுக்கலாம். டிஃபன் ரைஸுக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இப்போ வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் சின்ன வெங்காயம் தோலை உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு. இப்போ ஒரு ட்ரை கடாயில் நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்க்கும்போது காரக்குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெய் சூடானோடனே ஒரு டீஸ்பூன் கடுகு பொரிஞ்ச உடனே கூடவே 5 பல் பூண்டு தோலோட லைட்டாக தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இப்போ உரித்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். இங்கே பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 2 பெரிய தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வெந்தயப்பொடி சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் வெந்தயப்பொடி சேர்க்கும்போது நல்லாயிருக்கும். குழம்பு நல்லா வாசனையாகவும் இருக்கும். வெந்தயப்பொடியை எண்ணெய் சேர்க்காமல் நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இதுமாதிரி காரக்குழம்பு லெமன் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாசனைக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் சாம்பார் பொடி சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள். இது வந்து கும்பகோணம் சாம்பார் பொடி. நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் வீடியோவில். வேணும்னா நீங்கள் போய் பார்த்துக்கலாம். சேர்த்துட்டு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் 1 டீஸ்பூன். இப்போ சிம்மில் வச்சுட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இது மாதிரி நம்ம வதக்கி விடும்போது ரொம்ப கொதிக்க விட தேவையில்லை. இது பார்த்திங்கன்னா ரைஸு டிஃபனுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் செய்கிற மெத்தடில். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். வடிகட்டிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா திக்காகணும். பாதி அளவு வரணும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு முக்கியமான பொருள் ஒன்று சேர்க்க போகிறோம். அதுதான் அந்த குழம்புக்கு டேஸ்ட் எடுத்து கொடுக்குறது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா வெல்லம். இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது சேர்த்தா தான் இதுக்கு டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். கண்டிப்பாக சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ பாருங்கள் நல்லா திக்காகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியான காரக்குழம்பு ஹோட்டல் ஸ்டைலில் ரெடி. என்னுடைய வீடியோவுக்கு லைக் கமெண்ட் பண்ணுற ஆல் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேங்க்யூ.